ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்துட்டு கோதுமை மாவு கலக்கி தோசை சுடணும் அப்படின்னா நம்ம கையில் கரைச்சோன்னா கட்டி கட்டியாக இருக்கும். ரொம்ப நேரம் கரைச்சிட்ருக்கணும். இப்போ நம்ம மாவை வந்து கட்டி கட்டியாக இருக்க மாவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னா மாவு இந்த மாதிரி நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இனிமேட்டு நம்ம வந்து தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக வரும் பாருங்கள். நல்ல தண்ணியாக மாவை கரைச்சிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா மெலிசா சுடுறக்கு வராது. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கோதுமை தோசை வந்து நல்ல ரோஸ்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ நான் வந்து 2 தோசைக்கல்ல ஊற்றுறேன் பாருங்கள். ரெண்டுமே நல்ல பேப்பர் மாதிரி வரும். இப்போ தோசையை ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே. இதை வந்து தேங்காய் சட்னி கூட சாப்பிட்ற போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த தேங்காய் சட்னி தண்ணியாக அரைச்சி அதில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். மிளகா சட்னி, நல்லா கார சட்னி சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி நமக்கு கோதுமை தோசை வந்து சூப்பராக வருதுன்ட்டு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை தோசை பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக அந்த கோதுமை தோசை பிடிக்கும். அவ்வளோதான், நமக்கு தோசை வெந்துருச்சு பாருங்கள். மொத்தமாக கோதுமை தோசை சுடுறதுக்கு இந்த மாதிரி சுட்டால் சூப்பராக